வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பாத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. பிரேத்தம் சிரிச்ச வண்ணமா இருக்கீங்க, மஞ்சள் டிஷர்ட் வேற போட்டு வந்துட்டீங்க. ஒரு குதூகலம். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஒரு பேர், கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னு ஒரு பேரும் இருக்கு. டூ ஏர்லி, பட் இங்க இருந்து நல்ல கிரிக்கெட் எது விளையாடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கா உங்களுக்கு? ஆஸ் அ சிஎஸ்கே ஃபாலோவர் எதிர்பார்ப்புகள் இருக்கா? இருக்கு பத்ரி. டெஃபினெட்லி இப்போ அந்த போலிங் காம்பினேஷன் கொஞ்சம் செட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நம்ம நிறைய பேசியிருக்கோம், போலிங் இஸ் த வீக்கர் லிங்க்னு. ஸோ போலிங் காம்பினேஷன் கொஞ்சம் செட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த ஐ திங்க் அகில் ஹுசைன் வந்ததுல நூர் அஹமத் இஸ் டெஃபினெட்லி பிகம் அ பெட்டர் போலர். ஏன்னா அவர் வந்து அந்த சைடு ஒரு நல்ல ஸ்பின்னர் இருந்தா ஹி டெஃபினெட்லி த்ரைவ்ஸ். அவர் வந்து பிரைமரி ஸ்பின்னரே கிடையாதுன்ற ஒப்பீனியன் எனக்கு. பட் அந்த சைட்ல ஒரு ஸ்பின்னர் இருந்தா ஹி டெஃபினெட்லி போல்ஸ் வெல். அகில் ஹுசைன் ஹஸ் டெஃபினெட்லி சேஞ்ச் திஸ் சைட். அஃப்கோர்ஸ் ஜேமி ஓவர்டன் போன மேட்ச் நல்லா போட்டாரு, இந்த மேட்ச் நல்லா போட்டாரு. பட் அகில் ஹுசைன் தான் அந்த எக்ஸ் ஃபேக்டர் போலர் தட் ருத்துராஜ் இஸ் லுக்கிங் ஃபார். என்ன பொறுத்த ஆக்சுவலி நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு 2 மேட்ச்க்கு முன்னாடி என்னெல்லாம் வேலை செய்யல, இப்ப என்னெல்லாம் வேலை செய்யுது, அது இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் பிரேத்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெயின்டைன் பண்ணியிருந்தோம், ருத்ராஜ் கெய்க்வாட் ஆர் சஞ்சு சாம்சன், இங்கல யாரா ஒருத்தர் பிரியத்தம் பெரிய நாக் ஆடணும். அதாவது 10 ஓவர்ஸ், 12 ஓவர்ஸ், 15 ஓவர்ஸ் விளையாடணும். போன 2 மேட்ச்மே பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் சஞ்சு 48 நல்லா ஆடினாரு, நல்ல தொடக்கம் கிடைச்சது. போன மேட்ச்ல 100. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணும் போதே இந்த சிஎஸ்கே டீம் மோர் கான்பிடென்டா தெரியுறாங்க. அந்த டஃப் சிச்சுவேஷன்ல இருந்து வந்து, ஈவன் தோ இட் வாஸ் 192, slight help in the spinner, it was a pretty decent score on the track, Pritham. I think the track, it was not the same pitch that they played on Saturday, Badri. கொஞ்சம் டிஃபரெண்ட் பிட்ச்ல ஆடினாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேப்பாக்ல கொஞ்சம் பால் டர்ன் ஆச்சு, எஸ்பெஷலி ஐபிஎல்ல. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் பயங்கர பாட்டாவா இருந்தது. அண்ட் ஆஃப்டர் த 10th ஓவர் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. நீங்க உங்க பாயிண்ட் பத்ரி, ருத்துராஜ் ஆர் சாம்சன் ஷுட் பிளேன்னு. ருத்துராஜ் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வருவோம், பிகாஸ் நிறைய பேர் அதை பத்தி பேச போறாங்க. 63 ரன் பத்ரி, 5 இன்னிங்ஸ்ல 12 ஆவரேஜ், 105 ஸ்ட்ரைக் ரேட். இது நம்ம ஷோலியே சொல்லிருக்கோம், பாலா இருக்கச்சும் சொல்லிருக்கோம், நம்ம 2 பேரும் பண்ணும்போதும் சொல்லிருக்கோம். மாத்ரே will maximize the power play definitely much better than ருத்துராஜ். And ருத்துராஜ் number 3ல maybe others can bat around him. ஏன்னா அந்த பவர் பிளே கோயிங் ஃப்ரம் பால் 1 அவரால முடியல. he's out of touch. நான் இங்க வந்து ஒரு கவுண்டர் பண்றேன். சரி, நீங்க வந்து இப்ப மாத்ரே ஓபன் பண்ணணும்னு சொல்றீங்களா? மாத்ரே அண்ட் சஞ்சு சுட் ஓபன் நீங்க சொல்றீங்க. இது நான் 4 மேட்சா சொல்லிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி. பட் ஆனா இப்ப மாத்ரே நம்பர் 3ல வந்து நல்லா விளையாடுறாரு பிரேத்தம். அதையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. சரி, நீங்க வந்து ருத்துராஜ வந்து கீழே வரணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் மாத்ரே போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி, நம்பர் 3ல போய் அவர் ரன் அடிக்கிறாரு. சோ ஒரு நல்லா பண்ற விஷயத்த நீங்க டிஸ்டர்ப் பண்ணமா அப்படின்னு தான் நான் கேக்குறேன். நான் என்ன பண்றேன்னா, ஐ ஸ்டிக் வித் வின்னிங் காம்பினேஷன். என்னதான் இருந்தாலும் போன மேட்ச் ஒரு 63 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைச்சது. இந்த மேட்ச்ல மாத்ரே சஞ்சு நல்ல பார்ட்னர்ஷிப், மாத்ரே கம்மிங் அட் 3. சோ இதை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா மாத்ரே நல்லா ஆடிட்டு இருக்காரு பிரியா. டெஃபினட்டா ஆடிட்டு இருக்காரு, அதுல டவுட்டே கிடையாது. ஐம் ஜஸ்ட் சேயிங் மாத்ரே வந்து அப் ஃப்ரண்ட் ஓபன் போனா அந்த பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அந்த 10-15 பால் ருத்துராஜ் வேஸ்ட் பண்றத டெஃபினட்டா மாத்ரே கேன் கேபிட்டலைஸ் அவுட். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகலாம், ருத்துராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்துருவார், என்ன வேணாலும் நடக்கலாம் பத்ரி. பட் ஐம் சேயிங் அந்த பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்றதுல தப்பே கிடையாது. when the wicket is at its best. நான் இது என்னோட ஒப்பீனியன். ருத்துராஜ் is being very selfish by taking up the power play, not scoring. மாத்ரே is definitely better suited to the power play. ஏன்னா அவர் இன்னி கூட அவரோட இன்னிங்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிச்சு. 38 of 16. சஞ்சு கூட பிகினிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் 3 balls 3 fours, அப்புறம் சஞ்சு கொஞ்சம் ஸ்லோவா போனார். நீங்க பாருங்க, மாத்ரே 38 of 16, that changed the game. I still feel மாத்ரே should open. சாரி, நான் வந்து உங்களை இது பண்ண விரும்பல, பட் செல்ஃபிஷ்ன்றது ரொம்ப பெரிய வேர்டு பிரேத்தம். சாரி. நீங்க ஏன்னா ஒரு 3 இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ் நீங்க ஃபெயில் ஆகலாமே. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகுதுன்றது நார்மலான விஷயம். பட் ஐ திங்க் செல்ஃபிஷ் ரொம்ப பெரிய வேர்டு நினைக்கிறேன். 5 இன்னிங்ஸ் பத்ரி, 4 இல்ல 5 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆயிருக்காரு. when somebody else can maximize, அவங்கள நீங்க மேக்ஸிமைஸ் பண்ண விடுங்க. நீங்க நம்பர் 3ல வாங்க, நீங்க கேப்டன். உங்க இடத்துக்கு எந்த விதமான இது டேஞ்சரும் கிடையாது, அபாயமும் கிடையாது. நீங்க நம்பர் 3 ஆடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க இந்தியால நம்பர் 4 போய் எல்லாம் ஆடிருக்கீங்க. சோ இட்ஸ் நாட் லைக் யூ கேன் நாட் பிளே. இப்போ உங்களுக்கு ஃபார்ம் டவுனா இருக்கு, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை மேக்ஸிமைஸ் பண்ண விடுங்க. பட் தட் என்னோட ஒப்பீனியன், அது அவ்வளவுதான். என்னோட ஒப்பீனியன் கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் என்ன நினைப்பேன்னா, ரியலிஸ்டிக் கன்சர்ன் சின்ஸ் சஞ்சு சாம்சன் இஸ் பிளேயிங் வெல், நல்லா விளையாடுறாரு. அதனால அந்த ஒரு டாப் ஆர்டர் கன்சர்ன் நான் எனக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட கன்சர்ன், டெவால் பிரவிஸும் நல்லா ஆடுறாரு, ஒரு மெச்சூர் இன்னிங்ஸ்.
ஆயுஷ் மாத்ரே நல்லா ஆடினாரு. இந்த 17ல இருந்து 20 ஓவர் வெறும் 7 ரன் per ஓவர் தான் அடிச்சாங்க. எனக்கு அங்கதான் என்னமோ கொஞ்சம் கன்சர்ன் இருக்குன்னு தோணுது. ஏன்னா டூபே ஒரே மாதிரி ஷாட் அடிக்க பாக்குறாரு, அவருக்கு சரியா பட மாட்டேங்குது. ஓவர்டனும் ஒரே மாதிரி பிளேயரா இருக்காரு. யாருமே இந்த ஒரு டிஃபரெண்டா, அதாவது ஒரு ஓவர் ஃபைன் leg, ஓவர் தேர்ட் மேன், இந்த மாதிரி அந்த போலர் யார்கர் பிளான டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஐ ஹோப் ஐ எம் ராங். ஏன்னா போன மேட்ச் கூட சஞ்சு சாம்சன் கடைசி மட்டும் நின்னாரு. அந்த ஒரு 17th 18th ஓவர் கூட சஞ்சு சாம்சன் நின்னுதான் அந்த ரன் வந்ததே தவிர இன்னொருத்தவங்க அடிச்சாங்களா அப்படிங்கிறது கன்சர்ன் எனக்கு இருக்கு. இல்ல இது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு பத்ரி. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு டீமும் விளையாட வராங்க, நீங்க ஒண்டி ஆடல. ஸோ தேர் ஆல்சோ அலவுட் டு போல் வெல். ஸோ நீங்களே ஆடணும், நீங்களே அடிக்கணும்னா அது ஒர்க் ஆகாது. அண்ட் ஐ திங்க் இது ஒரு மேட்ச் அப் இஷ்யூ பத்ரி. பிகாஸ் ஐ திங்க் தூபே கொஞ்சம் ஏர்லியரா வந்திருக்கணும். வென் அனுகுல் ராய் வாஸ் bowling or வருண் வாஸ் bowling or நரேன் வாஸ் bowling, தூபே இருந்தானா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் வந்திருக்கும். தட் இஸ் ஓகே. சர்ஃப்ராஸ் வாஸ் இன் ஃபார்ம், அவரை ட்ரஸ்ட் பண்ணி அமிச்சாங்க, பிச் ஸ்லோட் டவுன். பட் தூபே அகேன்ஸ்ட் ஸ்பின் இஸ் a different matchup. அது அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல. பட் எண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி ரன்ஸ் வரல. பட் ஐ டோன்ட் திங்க் தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ட்ரை. நான் எதுக்கு என்னோட பாயிண்ட் அபவுட் ருத்ராஜ் சொன்னேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்சா அவர் ஸ்லோ ஆடினதுல நீங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க சேசிங்ல 190 200 சேசிங்ல உங்களுக்கு அந்த பவர் பிளே ஸ்லோ ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஹோப்ஃபுல்லி ஐ ப்ரூவ்ட் ராங்கா இருந்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னமோ இந்த பிரவிஸ் சர்ஃப்ராஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எஸ் 17 to 20 ஓவர்ஸ்ல சரியா விளையாடல. பட் தென் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல நல்லா போட்டாங்க சிஎஸ்கே. சோ இந்த மேட்ச் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எப்ப ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருந்ததோ பிரியதம், ருத்ராஜ் கைக்வாட் விக்கெட் விழுந்தா சரி, ஒரு 17 to 20 பேட்டிங் சரியா விளையாடலனாலும் சரி, ஐ திங்க் நல்ல ஒரு கம்பேக் பண்ணாங்க. ஏன்னா பவர் பிளேல ரொம்ப நல்லா போட்டாங்க. இன்ஃபேக்ட் கேகேஆர் கவுண்டர் பண்ண பார்த்தாங்க. சுனில் நாராயண் ஓப்பனிங் அமிச்சிட்டாங்க. எப்ப அவங்க அகில் ஹுசேனை போடுவாங்க, சுனில் நாராயண் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு நல்லா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாருங்க. அகில் ஹுசேனுக்கு போலிங்கே கொடுக்கல சுனில் நாராயண் இருக்கிற மட்டும். இங்கதாங்க இந்த கேப்டன்சி தான் எனக்கு வேணும். எஸ் வெல்டன் ருத்ராஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு மூவ். ஏன்னா அந்த டயத்துல கம்போஜும் கலீலியும் வச்சு போட்டாரு, ஸ்விங் போலிங் கொடுத்தாரு. அங்க 2 விக்கெட் கிடைச்சது. ஆஃப் ஃபின் ஆலன் விக்கெட் கிடைச்சது அண்ட் சுனில் நாராயண் விக்கெட்டும் கிடைச்சது. சோ இந்த விஷயத்தெல்லாம் பாராட்டணும். ஐ திங்க் இட் வாஸ் குட் போலிங் இந்த பவர் பிளே. டெஃபினெட்லி. அண்ட் ஐ திங்க் இன்னி கொஞ்சம் க்ளூடனா இருந்தாரு கேக்வாட் கேப்டன்சில. அந்த மேட்சப்ஸ் பார்த்து பண்ணாங்க. அண்ட் ஹுசேன் ஃப்ரண்ட் எக்ஸ்போஸ் பண்ணல. அண்ட் கொஞ்சம் ஆர்க்ல போட்டு கொடுத்தாரு கலீல் நராயனுக்கு. பட் we got away with it. கொஞ்சம் கப்புள் ஆஃப் போன மேட்ச் மாதிரி கேச்சிங் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல. கொஞ்சம் 2-3 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கேச்சஸ் வென்ட் டவுன். பட் மேபி நடக்கும், டியூ லைட்ஸ், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இங்கேருந்து பார்க்கும்போது. பட் ஓவரால் ஒரு I would call it இது what do you call it, ஒரு ரொம்ப ஒரு comprehensive performance with bat ball. Field not so much, but definitely they came through when it mattered. Are you now convinced with ருத்ராஜ் கேப்டன்சி? ஏன்னா நீங்க ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் இல்ல, அந்த அளவுக்கு இது இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. அப்கோர்ஸ் நம்மளும் நம்மள சேனல் கொஸ்டின் பண்ணோம் அவரோட கேப்டன்சியை நிறைய. இந்த 2 மேட்சை பார்த்து நம்பிக்கை வருதா அவரோட கேப்டன்சி மேல? எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. ஓரளவுக்கு, அதாவது ஓஹோ நம்ம தோனி அளவு எதிர்பார்க்க முடியாது. பட் தென் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது அவரோட கேப்டன்சி மேல. early days பத்ரி. யாருமே கம்பேர் பண்ண முடியாது தோனியோட. அது ஒரு தனி, தோனி இஸ் a different beast. ஸோ யாரை நீங்க கம்பேர் பண்ணாலும் they go to fall short. நீங்க ஒரு கோலி எடுத்துங்க, anybody will fall short. பட் early days. he's learning. அவ்வளவுதான் நான் சொல்றேன். I'm not completely convinced. அவ்வளவு. ஓகே, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றீங்க. பட் தென் எனக்கு இந்த மேட்சோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்ன தெரியுமா? நூர் அகமதோட போலிங். நூர் அகமது ஐ திங்க் இட் வாஸ் phenomenal. 21 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா நிறைய நம்பிக்கை அவரு மேல வச்சிருக்காங்க இந்த சேப்பாக் ட்ராக்ல. நூர் அகமது எப்போ ஃபார்ம்ல வந்தாரோ எனக்கு ஐ ஆல்மோஸ்ட் பார்டர் லைன் என்ன ஃபீல் பண்றேன், அவர் தான் ஸ்பிரிட் அப்படின்னு. அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு போலருக்கு விக்கெட் எடுத்தாதான் அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த கான்பிடன்ஸ் வரும். வந்துருச்சுங்க. ஐ எக்ஸ்பெக்ட் பிக் திங்ஸ் ஃப்ரம் நூர் அகமது. அவர் நல்லா போட்டா திஸ் போலிங் யூனிட் வேற லெவல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான். இன்ஃபேக்ட் நூர் அகமது நான் எப்பவும் சொல்றேன் பத்ரி, அவருக்கு அந்த சைட்ல இருந்து சப்போர்ட் இருந்தா he looks a different bowler. இப்போ ஜடேஜா அண்ட் அஸ்வின் சேர்ந்து டெஸ்ட் மேட்ச்ல போடும்போது both of them look very very different. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. நான் டெஸ்ட் மேட்ச் ஐபிஎல் கம்பேர் பண்ணல. பட் இட் இஸ் எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் bowling, இட் இஸ் an art. உங்களுக்கு அந்த சைட்ல இருந்து பிரஷர் வேணும், இந்த சைட்ல இருந்து விக்கெட் விழும், வைஸ் வர்சா. அகில் ஹுசேனும் விக்கெட் எடுத்தாரு, நூர் அகமதும் விக்கெட் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஐ வில் கோ ஒன் ஸ்டெப்ஸ் ஃபர்தர் அண்ட் சேஸ், அடுத்த மேட்ச் சென்னையில இதே மாதிரி சிமிலர் பிச் இருந்ததுன்னா நீங்க டெஃபினட்டா வந்து ஸ்ரேயஸ் கோபால கன்சிடர் பண்ணலாம். ஹி ஹஸ் ஹேட் a fantastic ஸ்மாக் ட்ராஃபி. அவரை கன்சிடர் பண்ணலாம் இன் சேப்பாக், because that will give you 3 spinners. நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப ஹார்ஷா இருக்காங்க. ருத்ராஜ் டிராப் பண்ணிட்டு உருவில் பட்டேல் ஆடவே அப்படிலாம் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க்
they should do that. I think Rutraj captaincy இப்பதான் better அப்ப யாரு கேப்டன் இல்ல அப்ப யாரு கேப்டன் பண்ணுவாங்க? அது பண்ணவே முடியாது. I'm not asking for that. I'm just saying that நீங்க 3ல ஆடுங்க, மாத்திரை ஓபன் பண்ணட்டும், அவ்வளவுதான் நான் கேக்குறேன். Yeah, correct. I think ரொம்ப valid suggestions. And I don't think MS Dhoni அடுத்த மேட்சும் அவைலபிளா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் கிரவுண்டுக்கு வரல, ஏன் பெர்ஹாப்ஸ் அடுத்த மேட்ச் வருவாரான்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன காம்பினேஷன் நடக்க போகுது நம்ம இப்ப மட்டும் தெரியல. பட் அடுத்த 2 போட்டிகள் கொஞ்சம் முக்கியமான போட்டிகளா இருக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அவேல போறாங்க. இப்போ சேப்பாக்ல 2 ஜெயிச்சுட்டு, ஒன்னு ஹைதராபாத்ல, ஒன்னு பாம்பேல. பிரீத்தம், நீங்க சிஎஸ்கேவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. டே 1ல இருந்து ரொம்ப கீனா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இஸ் திஸ் த டர்ன் அரவுண்ட் ஃபார் சிஎஸ்கே? அந்த இப்போ 2 and 3 அங்க அந்த 2 கேம் ஸ்விங்ல வந்து 1 and 2 போயிட்டு வந்து, ஐ மீன் 1 and 1 பண்ணா கூட இட்ஸ் a great achievement. 3 and 4 you're still in the tournament, you still have a chance. 1 out of those 2 games எப்படியாவது ஜெயிக்கணும். ஜெயிச்சனா they are still in the hunt, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 5 டீம் இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸ், அப்படியே ஒரு லாக் ஜாம், அப்படியே நம்ம கத்திபாரா ஜங்ஷன் மாதிரி டிராபிக் ஜாம்ல இருக்குது. 5 டீம் 4 பாயிண்ட்ஸோட. சோ நீங்க வந்து அவே ஸ்விங் இருக்கு. இப்போ ஹைதராபாத்ல இருக்கு, மும்பைல இருக்கு. 1 and 1 போயிட்டு வாங்க. 3 and 4 you still have a shout. Yeah, I think எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு காம்பினேஷன் செட்டா இருக்கு. கேப்டன்சி ஃபால்ஸ் இன் பிளேஸ். நிறைய பெரிய பாக்ஸஸ். I think Sanju or Ritu, someone is getting runs. மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகுது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருது, நல்ல வைப்ஸ் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். தேங்க்யூ பிரீத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. லாட் மோர் கண்டென்ட். அடுத்த மேட்ச்க்கு ப்ரிவ்யூ கண்டிப்பா நாங்க பேசுவோம் அகைன்ஸ்ட் SRH. ஸோ thanks guys, stay tuned for lot more content from the IPL. Bye.